வந்து மேடையில் ஏறி அந்த வேனில் ஏறி பேசுகிறாரு. யாராவது கேட்குறாங்களா? கேட்டுட்டு தான் இருக்காங்க. சும்மா என்ன தம்பி நீங்கள் பேசுறீங்க? கேட்கறதுக்கு ஏற்ற மாதிரி தான் ரெஸ்பான்ஸ் வருது. தம்பி மொத்தமாக கத்துறான், துண்டை தூக்கி சுத்துறான். மைடியர் புரியுது அப்படின்னு சொன்னாலே அவங்க வேற ஒரு வார்த்தையை சொல்றாங்கல்ல. அதுதாங்க நான் சொல்கிறேன் ஏன்பா இப்படி எல்லாம் பேசி தம்பி, அதுதான் நான் சொல்கிறேங்க. அந்த ரசிக மனோபாவத்திலிருந்து முதல்ல வெளியில் கொண்டுட்டு வாங்க. நீங்கள் பேசிகிட்டே இருக்கும்போது அவன் பாட்டில் போயிட்டே இருக்கிறான். உங்களை ஒரு தடவை பார்த்தா போதும். போயிட்டு திருச்சியில் அவர் பேசிக்கிட்டே இருக்கும்போது கலைஞ்சு போனாங்களா இல்லையா? எல்லாரும் ஊடகங்களில் பார்த்தோமா இல்லையா? அப்போ உங்களை நீங்கள் உங்கள் ரசிகர்கள் உங்களுக்கு ஓட்டு போடட்டும். நீங்கள் ஒரு தேர்தலில் நின்னதுக்கப்புறம் பேச வேண்டியதெல்லாம் ஊடகங்கள் என்ன செய்கிறீங்கன்னா தேர்தலுக்கு முன்னாடியே பேசுகிறீங்க. நாங்கள் கிட்டத்தட்ட 6-7 தேர்தலை கடந்து வந்திருக்கோம். 6-7 தேர்தல்களை பெற்ற அனுபவத்தின் அடிப்படையில் நாங்கள் இதுவரைக்கும் தோல்வியே அடையலைன்னு நாங்கள் சொல்கிறோம். நாங்கள் வெற்றியை நோக்கி தான் மேலும் மேலும் நாங்கள் போயிட்டுருக்கோம். படிப்படியாக வளர்ந்துக்கிட்டே இருக்கோம். அவர் வரட்டும், ஒரு தேர்தலை சந்திக்கட்டும் தம்பி, அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் கேட்டுக்கிறோம். ஏங்க ஒரு தேர்தலை சந்திச்சார், உங்களை விட அவர் வாக்கு அதிகமாக வாங்கிட்டாருங்க, இந்த அளவுக்கு வந்திருக்காருங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நாங்கள் அதை வந்து ஏற்கலாம்.